ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஷாம் கிரிஷ் கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதே தாங்க, பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஐ திங்க் இது வந்து பார்ட் 2 வரைக்கும் இல்லாட்டி பார்ட் 3 வரைக்கும் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். பாருங்கள், நீயும் இவ்வளோதான் டிஸ்டன்ஸுங்க வந்துருவோன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி பார்ட் 4 வரைக்கும் வரும் மேக்ஸிமம். ஓகே போகலாங்க. என்னடா அது எதை வண்டியில் சரியாச்சா கேட்டிங்கன்னா, இல்லைங்க, கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் ஒரு சர்வீஸ் சென்டர் கூட கிடைக்கல. அதாங்க ஃபஸ்ட்டே, கடைசி வரைக்கும் ஒரு சர்வீஸ் சென்டர் கூட கிடைக்கல போல். ஆனால் வண்டி கொஞ்சம் நல்லா தான் ஓடுது, அதுக்கு ரொம்பலாம் இல்லைங்க, கொஞ்சம் நல்லா தான் ஓடுது. ஓகே பாருங்கள். ஐயோ ஐயோ ஏங்க இது என்ன ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க, மழைனால ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஐ திங்க் நான் ஃபுல் சர்வீஸ் பண்ணி ஆகணும் அண்ட் ஃபுல் வாட்டர் வாஷ் பண்ணி ஆகணும் இந்த ஹம்மருக்கு. பார்ப்போம் பண்ண முடியுதா இல்லாட்டி பண்ண முடியாதான்னு பார்ப்போம். ஓகேங்க. ஐயோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த டேர்னிங்கெல்லாம். பாருங்கள், இந்த மாதிரிலாம் வந்துடுவாங்க. ஆனால் நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஒரே நிமிஷம், ஒரே ஒரு செட்டிங் மட்டும் பண்ணிக்கிறேன் நான். ஒரே நிமிஷம் செட்டிங் மட்டும் பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம். ஓகேங்க, செட்டிங் முடிச்சாச்சு. என்னடா பண்ண கேட்டிங்கன்னா அது சீக்ரெட். ஓகே போகலாம். ஓகே மழை நின்றுச்சு போல். ஐயோ எப்படா காலையில் ஆகும் ஒன்றுமே தெரிய முடியும். செம்மையாக டேமேஜ் ஆகிடுச்சு வண்டி. இதுக்கு மேலே ஒரு இடிச்சா போதும் வண்டி வந்து கவுந்துடும். இது வரைக்கும் இல்லை கொஞ்சம் லக்கு தாங்க, நம்ம மலையிலேருந்து கீழே விழலை. மலையிலேருந்து கீழே விழுந்தால் அவ்வளோதாங்க. டே நீலாம் எப்படா போகிறேன்? ஏன் பறக்கிறாங்க, எப்படிங்க போகிறான்? அடப்பா டே நீ நில்றா. டேய் அடே போயிட்டே இருக்கான். டேய் நில்றா. போகிறாங்க. டேய் நில்றா, ஒன்னையோட ஸ்பீடு தானே நானும் வரேன். பாருங்க யாருக்கிட்ட பாருங்க. டே போடா, டேய் போடா போடா. சுத்தோ இந்த மாதிரி தாங்க நடக்கும். அது என்னென்னா நம்ம நினைப்போம், அது என்னென்னா வரக்கூடாதுன்னு. அதான் என்னென்னா என்ன சொல்ல, அது என்னென்னா என்ன சொல்ல, முக்கியமான நேரத்தில் தான் எல்லாம் நடக்கும். பாக்கி எல்லா நேரத்துலையும் வந்து ஒன்றுமே நடக்காது, கிளியராக தான் இருக்கும். அதாங்க நான் இதுக்கு முன்னாடி நான் வந்து விளாண்டுருந்தேன். இதை பார்த்தா ஒன்றுமே ஆகலை, ஒரே ஒரு வாட்டி தான் ஆச்சு, ஒன்றுமே ஆகலை. இப்போ ஏகப்பட்ட பிரச்சனைங்க. பாருங்கள், நான் இப்படி போகன்னு தெரில. இப்படி போயிடலாம் நம்ம. தள்ளு இப்படி போயிடலாங்க. ஜஸ்ட் நான் ஏதோ காராக இருக்கோன்னாலும் தப்பிச்சிட்டேன். நம்ம காரில் ஓட்டுறோன்னு. இதே வேறு எதாவது இருந்துச்சுன்னா அவ்வளோதான், போகவே முடியாது, கண்டிப்பாக ஜாம் ஆகிருக்கும். ஐயோ எவ்வளோ தூரங்க போகணும், ரொம்ப தூரமாக மேலே வந்துட்டே இருக்கும், மேலே போகவே மாட்டேங்குது சுத்தம். ஐயோ ஸோ ஏங்க ஒன்று ஏன்னா அந்த கமெண்ட்டில் எப்படி லைவ் போடணும் மட்டும் சொல்லுங்கண்ணா, எனக்கு லைவ் போடணுங்க. அதனால் அண்ட் வெற்றிகரமாக நம்ம யூடியூப் சேனல் வந்து 30 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிடுச்சு. நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணோம்? செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ என்ன பிப்ரவரியில் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 30 சப்ஸ்கிரைப் எடுத்துட்டோம். இதெல்லாம் பெரிய விஷயமா தான் கேட்டிங்கன்னா யூடியூப் பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும். பாருங்க, இதோ இப்படி நிறுத்தி என்ன ஒன்று பிரச்சனை பாருங்கள். அதான் இல்லை வரக்கூடாதுங்கிறது பைக்கில்.
இங்கே போயிட்டே இருக்குங்க. மேப்பு பார்த்தோன்னே ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன், பார்த்தா ஒன்றும் இல்லை, போயிட்டே இருக்கு. இப்போ ரீச் ஆயிடுன்னு சொல்லிட்டு. ஓகேங்க, போயிட்டே இருக்கோம். நம்ம இருந்த ஹோட்டல் என்னன்னா ஒரு ஹோட்டலுங்க. அந்த ஒரு ஹோட்டலுக்கு தான் நம்ம போகணும். வண்டியை கூட கொஞ்ச நேரம் அப்புறம் சர்வீஸ் பண்ணால் போதும். வண்டி இப்போ சர்வீஸ் பண்ணது அவ்வளோக்கா பிரச்சனை இல்லை. இப்போ அந்த ஹோட்டல் சாவியை கொடுக்கணும், அதான் பிரச்சனை. சுத்தம்டா, எப்போ பார்த்தா இடிச்சே இருக்கேன். இப்படி பண்ணால் வண்டியே போயிடும். டிடி பாருங்க, வண்டி கொஞ்சம் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. ஐயோ டேய் போங்கடா டேய். வா வியூவை பாருங்க. ஸோ எல்லாம் வந்து அவ்வளோக்கா பேச முடியாது, ஏன்னா எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயினாக இருக்குது. அதனால் வந்து என்னால் அவ்வளோக்கா பேச முடியாது. ஓகே, இது என்னடா ஆறு தானே? ஆறே தான் மக்களே. கடலா ரிவர் சொல்லுவோம்ல, அது மலையிலேருந்து கீழே விழுது. கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்குது. இது வரைக்கும் ஒரு வண்டி பார்க்கல, கொஞ்சம் பயமாக இருக்குது. நினச்சி பாருங்களேன், இப்போது யாருமே இல்லை, நான் நைட்டு ஒரு 2 மணி அங்கே வந்து டப்புன்னு ஒரு உருவம் சென்று எப்படி இருக்கும்? ஓகே, இங்கே ஒரு ஸ்டாப்புக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? மேலே வந்துட்டோன்னு அர்த்தம். பாருங்கள், பார்ட் 2 போதும்னு நினைக்கிறேன். ஆனால் இதான் ஹோட்டல் கேட்டிங்கன்னா இது இல்லை, வேறு ஒரு ஹோட்டல். இவ்வளோ பெருசில் பாருங்கள். இப்போதான் இந்த இடத்த இங்கே பார்த்துருக்கேனே. அடே டேய், நான் என்னன்னா கீழே வந்தேங்க. கீழே வரோம், இவன் தான் நான் சொன்னேன்ல ஒரே இதாக இருந்துச்சுண்ணே. இதே தான், அதே வண்டி தான். அடப்பாவி டே, மற்ற வண்டியில் இங்கே நின்றுட்டு இருந்தது. ஐ திங்க் எல்லாம் இடிச்சிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, நம்ம ஹோட்டல் பக்கத்தில் ரீச் ஆகிட்டோம். அந்த ப்ளூ கலர் தான். இங்கேருந்து ஒரு லெஃப்ட்டு திருப்பினா நம்ம ஹோட்டல் வந்தாச்சு மக்களே. இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தோம். ஐயோ பாருங்கள், செம்மையாக டேமேஜ் ஆகிடுச்சு வண்டி. பார்ட் 2 இது போதும். ஓகே, நிறுத்திக்கலாம் இந்த வீடியோ. அவ்வளோதான், ரீச் ஆகிட்டோம். அவ்வளோதான், மழை பெய்யுது அங்கே, அடிக்கடி மழை பெய்யுது. ஓகே, இந்த கீயை வந்து கொடுத்துட்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து முடிச்சிட்றேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமலே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவிலும் சந்திப்போம். சாரி, அடுத்த வீடியோனா வேறு ஒரு கேம். ஓகே, இல்லாட்டி இதே கேமாக இருக்கும், சொல்ல முடியாது. ஓகேங்க, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பார்ட்டு, அதுவும் இந்த கீயை மறந்து வச்சுட்டேன்ல, இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமலே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட், அப்புறம் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ டாட்டா மக்களே, பாய்.